இப்போ ஒவ்வொரு முறையும் அந்த நோன்பு இருக்கீங்களா சார், அது முடிஞ்சோடனே எப்படி ஒரு புத்துணர்ச்சி இருக்கா, எப்படி உணர்றீங்க? இல்லை, இந்த நோன்பு காலகட்டத்தில் வந்து ரொம்ப மற்ற 11 மாதங்களில் நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட, அப்படி இப்படின்னா கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கூட, இந்த காலகட்டத்தில் முழுமையாக ஒப்படைச்சிக்கிறது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது தொழில் ரீதியான தேடலாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியான தேடலாக இருக்கட்டும், அரசியல் தேடலாக இருக்கட்டும், புகழ் தேடலாக இருக்கட்டும், அதுக்கு எல்லையே கிடையாது. அப்போ இந்த ஒரு மாதம் வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்கேன். எந்த தேடலும் இல்லாமல் என்னை ஒரு இடத்துல முழுமையாக சரணடைய வைக்கிறது, ஒப்படைச்சிடுறது. அதுதான் இதோட கான்செப்ட். அப்போ அந்த 30 நாள் முழுமையாக ஒப்படைச்சிட்டு, ஆக்சுவலாக இந்த ரமலானில் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு ரமலான் ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு படம் சார்ந்த வேலை. கடந்த ரமலானில் வந்து ஒரு 10 நாள் அருள்நிதி படத்தில் நடிக்க போயிட்டேன். நான் ரமலானில் வந்து டைரக்ஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி, நடிக்கிறது கஷ்டம். ஏன்னா நோன்பை விடணும், நோன்பை விட்டால் தான் நான் வந்து நடிக்க முடியும். ஏன்னா நான் அங்கே போய் வச்சுக்கிட்டு ஒரு டைரக்டர்கிட்ட போய் நான் நோன்பு வச்சுருக்கேன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு சாப்பிட்ற காட்சி எடுப்பாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு தண்ணி குடிக்கிற காட்சி எடுப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நான் வந்து நோன்பு வச்சுருக்கேன்னு சொல்ல முடியாது. அது தவறு. அப்படின்னா நம்ம அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிருக்கக்கூடாது. அப்போ போன தடவை அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டேன் 13 நாள். அதுவே எனக்கு டிஸ்டர்பாக இருந்தது. இந்த தடவை அதே மாதிரி ஒரு மலையாள படம் கமிட் ஆகிட்டேன். அவங்கக்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். நான் இல்லை, அவங்க மட்டும் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் வந்துட்டோன்னாங்க. நான் அப்படி யோசித்தேன். போன முறையும் 13 நாள் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன், இந்த தடவையும். அப்போது எப்போ தான் நான் என்னை வந்து என்னுடைய ஆன்மீகத்து பக்கத்தை நிற்பேன். 365 நாளும் நான் பொருள் தேடுவதிலே இல்லை, இப்போ இதை விட்டால் இந்த வாய்ப்பு போயிடும் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா, இதுதான் ஆன்மீகத்துக்கு தூரமான ஒரு சிந்தனையாக நான் பார்க்குறேன். நான் அதனால் இந்த முறை அவங்கக்கிட்ட கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. எனக்கு வேணாங்க, நான் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டேன். படம் நடிக்கலை. நடிச்சிருந்தேன்னா மைண்டு டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல நின்று டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பேன் நான். இப்போ நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கேன். பட வாய்ப்பு போயிடுச்சு, ஒரு வருமானம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு பெரிய வருமானம் மலையாள படத்தில். ஆனால் இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் அடுத்த வருஷம் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஒரு இஸ்லாமிய ஆன்மீகம் மற்ற ஆன்மீகத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறது எல்லா தத்துவங்களும் அதை சொல்லியிருக்கலாம். இஸ்லாம் என்ன சொல்லி தருதுன்னா, அதாவது ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை இருக்குன்னா அடுத்த தொழுகை உனக்கு நிச்சயம் இல்லைன்னு நினச்சி வாழு. அப்போத்தான் நீ ஆன்மீகவாதியாக இருக்க முடியும். சார் நான் அடுத்த வருஷம் இந்த இடத்துல பங்களா கட்டுவேன் அப்படின்றவே நீ ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது.